ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாடா டியாகோ காரில் அந்த ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் நேவிகேஷன் வந்து எப்படி நம்ம வர வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யூஎஸ்பி கேபிள் மூலமாக மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்டு, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அப்படின்ற இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து இன்ஸ்டால்னு காட்டுது ஆல்ரெடி. ஸோ இதை வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறமேட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களோட நேவிகேஷனை வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்க முடியும். உங்கள் மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் சைடில் ஓரமாக வச்சிடலாம். ஒன்ஸ் கனெக்ட் பண்ண அப்புறமேட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயே, வண்டியோட ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், டேரெக்டாக போய்க்க முடியும். ஸோ அதோட வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன். வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக வந்து நம்ம டேரெக்டாக வாய்ஸ் கொடுத்து டேரெக்டாகவே நம்ம லொக்கேஷன் வந்து பிக் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனால் கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது. நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோஃபோன் இருக்குது. மைக்ரோஃபோன் வந்து அலவ் யூ டு யூஸ் வாய்ஸ் கமெண்ட்ஸ். நம்ம வாய்ஸ் மூலமாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபோன், கால் லாக், எஸ்எம்எஸ், கான்டாக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கேட் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கண்டினியூ கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோன்றதை வந்து எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அலோவ் கொடுத்துக்கிறேன். காரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் இப்போது. ஸோ அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொபைல் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். கனெக்ட் நெக்ஸ்ட் கனெக்ட் கொடுத்துட்டு என்னோடய மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன அப்புறம் அதை வந்து நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக வந்து நம்ம இப்போ சாங்ஸ் வந்து நம்ம இதில் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, நேவிகேஷன் சிஸ்டம் வந்து நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நேவிகேஷன் ஆப்ஷனுக்கு போகிறேன், ஆட்டோ ஆண்ட்ராய்டு. ஸோ இப்போ வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா, இப்போது டு ஸ்டார்ட் செலக்ட் ஆட்டோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆன் யுவர் கார் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ அந்த கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நான் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ண உடனேயும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ்பி வந்து நான் கனெக்ட் பண்ண உடனேயும் எனக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நேவிகேஷனுக்கு நான் வந்து போனேன், கனெக்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு போனேன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்ற அப்ளிகேஷனுக்கு. அதை நான் கிளிக் பண்ணால் என்னோடய கரண்ட் லொக்கேஷன் வந்து காட்டுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கரண்ட் லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு நான் இங்கே கிளிக் பண்ணி பார்க்குறேன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், பாட்காஸ்ட்டு, ஃபோனு, எக்ஸிட்டு, கேலண்டர் எல்லாமே வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதில் காமிக்கிறாங்க. ஸோ செட்டிங்ஸ் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நோ சவுண்ட்ஸ் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலி ரெஸ்யூம் மீடியா இருக்குது. ஸோ எல்லாமே இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேக் போவோம் 1 செகண்ட். ஸோ கால் போனோம் அப்படின்னா அந்த கால் ஹிஸ்ட்ரி நம்ம இதில் வரும். நம்ம இதில் வந்து நம்ம டயல் பேட் இருக்குது, காண்டாக்ட் இருக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட் நான் போனோம் அப்படின்னா என்னோடய மொபைல் காண்டாக்ட்ஸ் வந்து அப்படியே எனேபிள் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நார்மலாக அதில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே என்னோடய வந்து காண்டாக்ட்ஸு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அப்படியே பேக் போகிறேன். ஸோ நான் மெயினாக வந்து நான் நேவிகேஷன் பார்க்குறதுக்காக தான் வந்தேன். ஸோ நேவிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம மேப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடிகிறது நம்மளால். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இங்கேருந்து நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ என்னோடய கரண்ட் லொக்கேஷனில் வந்து நான் இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பஸ் ஸ்டாண்டு ட்ரை பண்ணுறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம நேவிகேஷன் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் USB கனெக்ட் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம போக போக நமக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சவுண்ட் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். மியூட்டில் இருக்குது. இப்போ அன்மியூட் பண்ணோன்னா அது வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் வண்டி மூவ் ஆகலை, ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் கேட்காது. ஸோ வண்டி வந்து நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். நம்ம எப்படி 2 வீலரில் போனால் நம்ம வாட்ச் பண்ண முடியுமோ அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாய்ஸ் மூலமாக வந்து எப்படி நம்ம மேப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சிம்பிள் இங்கே இருக்குது, மைக் சிம்பிள் இருக்குது. அதை வந்து நான் எனேபிள் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ அதோட சேர்த்து வாய்ஸும் வந்து எனக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ அதை வந்து பார்ப்போம் இப்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கேருந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆன் பண்ணிவிட்டு go to Erode railway station. Showing results for go to Erode railway station along your route. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லொக்கேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து எப்படி போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு டேரெக்டாக வந்து மூவ் ஆக எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து எனக்கு ஈஸியாக காமிச்சிடும் இது. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம லொக்கேஷன்ஸை வந்து வாய்ஸ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணி நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணலாம்.